நாவலூத்துக்கு மேலே ஒரு லிங்கம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது நாவலூத்துங்க. சர்க்கரை நோயை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரிய மூலிகை ஊற்றுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே இருக்குது. வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த தண்ணியை. ஸோ நாவல் ஊத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது குட்டிலிங்கம். நாவல் குட்டிலிங்கம் சொல்லுவாங்க. நாவல் ஊத்துக்கு அப்படியே மேலே வர பாதையில் வந்தீங்கன்னா இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணலாங்க. ஸோ ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருக்குங்க, கண்ணுக்கே தெரியல. இதோ மேலே உச்சியில் தெரியுதா, கருப்பு கலரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதாங்க வருஷ நாட்டு பாதை. இந்த பாதையில் போனீங்க அப்படின்னா மாளிகை கருப்பசாமி கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்த்துரும். பட் ஆனால் இந்த வழி வந்தீங்கன்னா 3 மலை தான், இந்த வழி வந்தீங்கன்னா 7 மலையை கடந்து தான் நம்ம போகணும். பட் ஆனால் அதே மாதிரி பாதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓம் நமச்சிவாய. வழியாக பச்சரிசி பாறை வந்தாச்சுங்க. இது ஒரு ஏற்றம். ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு சமதளமான பாதை தாங்க. பாறையில் கீழே வந்து அப்படியே பேருக்கு இது சரி இவ்வளோ வரணும். போச்சாக்கி போடா. பச்சரிசி பாறையை தாண்டியாச்சுங்க. ஒரு ஏற்றம் அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80% பாதையை கடந்தாச்சு. தென் கருப்பசாமி கோவில், அதுக்கப்புறம் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், வனகாளி, ஆதிமூலலிங்கம், இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 3 மணிக்குள்ளார இறங்கணும். அதுதான் நம்ம பிளானு. பட் என்ன ஆகுதுன்னு தெரியல. இணைந்திருங்கள். எப்படி காரம் பசு பாதம் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி இந்த நந்தி மரமும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய இடங்க. அப்படியே மரத்திலே வந்து நந்தி சிலை இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு. ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நந்தி உருவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மரமும் சதுரகிரியில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயந்தாங்க. ஸோ இதுதான் நந்தி மரம். ஓம் நமச்சிவாய. இங்கே அடிக்கக்கூடிய காற்றுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் ஈடாகுதுங்க. அந்தளவுக்கு சுத்தமாக அடிச்சிட்ருக்கு காற்று. ஆனால் இந்த வனப்பகுதியில் என்னையும் ஜாக்கியும் தவிர யாருமே கிடையாது இப்போதைக்கு. தொண்ணூறு சதவீதம் ஏறியாச்சுங்க. இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ மேலே மேகங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்குது. ஆனால் மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் 70-80% இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கும்பிட்டுட்டு கிளம்பிடணும். ஓம் நமச்சிவாய். யானைப்பாறை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு யானை இருக்கிற மாதிரியே தெரியும். அதனால் இதை யானைப்பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டால் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு கொய்யா மரமும் இருக்குது. அதை ரீச் பண்ணிட்டோம்னா கருப்பசாமி கோயிலாக ரீச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓம் நமச்சிவாய. இந்த மரத்தில் ஏதோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பட் ஆனால் எதுவும் இல்லை. ஒரு வண்ணத்து பூச்சி எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன், அழகா போயிடுச்சு. ஸோ மழைக்காலங்களில் வெள்ளம் ஓடி வரக்கூடிய ஒரு ஓடை, சின்ன ஓடை, இது வழியாக போயிடும்.
இடத்துல ஒரு மரம் விழுந்து நிற்கிது பாருங்களேன். கரெக்டாக அந்த பாதையை அடைக்கவும் இல்லை, போகிறதுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்குது பாருங்கள். ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட எல்லா அருவிலையும் குளிச்சுட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு சுந்தரமகாலிங்க கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ சதுரகிரி, சாப்டூர், பேரையூர் வட்டம், மதுரை மாவட்டம். என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சித்தர் பூமிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கோயில் வந்து ஆழ்ந்த அமைதியும் இயற்கை அழகும், மாசற்ற காற்றும், மாசற்ற நீரும், ஒளி மாசற்ற இயற்கையான அமைதியும் உள்ள இடம். ஸோ இதை பேணி பாதுகாத்து இறையருளை பெற வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் அதை படிச்சுட்டு இனிமேல் ஃபாலோ பண்ணுறவங்களாவது ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 9 வரைக்கும் உள்ளே வந்தோம். ஃபால்ஸில் குளிச்சுட்டு 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 2 மணி 11, 12, 1 2 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவலு. பட் ஆனால் 4 மணி நேரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக எல்லா ஃபால்ஸ்லேயும் குளிச்சுட்டு ரசித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிதானமாக தான் ஏறி வந்தேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மலை ஏறுறது வந்து சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, ஆன்மீக பயணமாகவும் எடுத்துக்க வேணாம். நம்மளோட உடம்புக்கு ஃபாரஸ்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான், சைனாலலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $8,000 $10,000 கொடுத்து இந்த மாதிரி மலைப்பகுதிக்குள்ளே பயணம் மேற்கொள்கிறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே உள்ள அந்த மூலிகை காற்று நம்ம மேலே பட பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணி அழிச்சிரும் கேன்சர் செல்ஸை. அண்ட் தென் நம்ம லங்ஸுக்கு மூச்சு பயிற்சி, மூளையில் உள்ள நியூரான்களை தூண்டிவிடும். என்ன காரணம் அப்படின்னா, எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி செப்பல் இல்லாமல் போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலில் உள்ள நரம்புகளை தூண்டிவிட்டு மூளையில் உள்ள நியூரான் செல்களை வந்து தூண்டும் தன்மை விடாது. எல்லாத்துக்குமே ஓவராலாக கெட்ட கொழுப்பு கரைஞ்சிடும். கெட்ட கொழுப்பு கரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஓவராலாக உடல் எடை குறையும். எல்லாமே நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மலையேற்றத்தில். ஸோ ஆன்மீக ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. மாதம் ஒரு முறை நிச்சயமான முறையில் மலையேற்றம் போங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கோயிலுக்கு போகலை. ஸோ எவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு மேலேருந்து கீழே வர வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இணைந்திருங்கள். ஸோ நம்ம ஒரு வழியாக கருப்பசாமி கோயில் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இது போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஃபால்ஸு, அழகான ஒரு நீரோடை இருக்குது. பார்த்தீங்களா, தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு குழியில் போடணும், இதில் ஒரு குழியில் போடணும், அண்ட் தென் இதில் ஒரு குழியில் போடணுங்க. குளிச்சுட்டு அங்கே தெரிகிற கருப்பசாமி கோயிலுக்கு போக போகிறோம். ஓம் நமச்சிவாய. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஜாக்கி குளிக்க வரியா? வா ஜாக்கி, படா. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு குழியில் போட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. சூப்பரான ஒரு தண்ணிங்க, யாருமே இல்லை, நல்ல ஒரு குழியில் போட போகிறோம். ஓம் நமச்சிவாய.
இந்த தண்ணியில் மீன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் யாருமே இல்லாமல் குளிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்த ரொம்ப நாஸ்தியாக்கி வச்சுருப்பாங்க. உண்மையிலே மக்கள் நடமாட்டமாக இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப. ஆனால் மீன் மொச்சு எடுக்குது. ஓம் நமச்சிவாய. ஜாக்கி எப்படி அழகாக உட்காந்துருக்கான் பாருங்களேன். குளிக்க வாடான்னு கூப்பிட்டா ஓடிடுவான். ஜாக்கி குளிக்கிறியா? வா குளி, வா குளி வா. ஸோ அருவியுமே வந்து நல்லா சுத்தமாக வருதுங்க. ஒரு வழியாக பிலாவடி கருப்பு கோவிலுக்கு வந்தாச்சு. அப்போ இங்கே தான் இருக்கான் கருப்பன். ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. என்னென்னா, போகர் சித்தர் வந்து பழனிமலை முருகனை வந்து இங்கே தான் வந்து செஞ்சதாகவும், அதுக்கு நவபாஷானங்கள் மூலமாக, அதாவது கல்லையுமே தங்கமாக மாற்றக்கூடிய நவபாஷானங்கள் இந்த இடத்துல வச்சுருந்ததாகவும், அதுக்கு காவலாக கருப்பனை விட்டுட்டு போனதாகவும் ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா, எப்பயுமே வந்து இந்த மரத்தடியில் பிலாவடி, அதாவது இந்த பிலா மரங்கள் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. பிலா மரம் இல்லாமல் இப்போ தெரியுதுங்களா? ஒரு மரம், ஒரு பழம் கூட இல்லாமல் இருக்காது. இந்த இடத்துல பிலா மரங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓம் நமச்சிவாய. மக்கள் நடமாட்டம் இல்லாததுனால இந்த நீரோடைகள் சத்தம் மட்டுமே நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்பயுமே கூட்டம் போகக்கூடிய இடம் இது. சின்ன வயசுலலாம் அந்த நீரோடையில் குளித்த அனுபவங்கள் எனக்கு நிறையா உண்டு. ஆனால் அப்போ தண்ணி நிறையா போகும். இது பாருங்களேன், மீனை சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்களாக இருக்குது. எல்லையை ஒரு வழியாக தொட்டாச்சுங்க. இங்கேருந்து நிறைய கடைகள் ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த கடைகள் திறந்துருக்கும். இங்கே உங்களுக்கு நிறையா, அதாவது சாம்பிராணி, பல மூலிகைகள்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ யாரும் இல்லை. ராஜாக்கி அவன் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். வரான் பாருங்க, தெம்பாக வர்றான் பாருங்க. நமக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் அருவியில் குளித்ததுக்கப்புறம் உடம்பே அப்படியே பூஸ்ட் ஏற்றி விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. எனர்ஜியாக இருக்குது உடம்பு. அந்த காற்றுக்கும் தண்ணிக்கும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கடைகள்லாம் மூடி இருக்குது. எந்த ஒரு கடையும் இல்லை. மேலே அன்னதானம் போடுவாங்க, அது மட்டும்தான். பாவம் இவனையும் சாப்பிடாமல் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். இடையில ஒரு கடையில் பிஸ்கட் கிடச்சது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் சதுரகிரியோட அடியை தொட்டாச்சு. மேலே முடிய போய் பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய. இப்போ பார்க்கக்கூடியது தவசி பாறைங்க. தவசி பாறை இது 48 தடவை இங்கே வந்துட்டேன். ஆனால் ஒரு தடவை கூட அங்கே போகலை. இங்கேருந்து தான் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். ஏசிக்குள்ளே உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. அங்கே தான் புண்ணியம் பண்ணால் தான் போக முடியும். இன்னொன்று, அங்கே போகிறப்ப மதி மயக்கக்கூடிய மரங்களும் இருக்குமா. ஸோ வழிகாட்டிகளோட துணை இல்லாமல் அங்கே போனோம்னாலும் மாட்டிப்போம். இந்த வழியாக தான் போகணும், பட் எப்படின்னு தெரியாது. அதுதான் தவசி பாறை. ஓம் நமச்சிவாய். ஏறுறதுக்கு முன்னாடி இந்த வழியை போனீங்கன்னா சந்தன மகாலிங்கத்துக்கு போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு குளிக்கக்கூடிய இடமும் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு டைம் இல்லை, வர்றப்போ முடிஞ்சால் டைம் இருந்தால் அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சின்ன குழந்தைகள் உட்காந்து குளிக்கிற மாதிரி ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியும் இருக்குது. நான் தெரியுதா? எஸ். இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே அங்கே மரத்துக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும். அங்கேயும் நல்லா குளிக்கலாம். ஸோ நமக்கு ரிட்டர்ன் வர்றப்போ டைம் இருந்தால் குளிக்கலாங்க. ஒரு வழியாக 48, அதாவது 48வது முறை, 48 மணி நேரம்னு சொல்ல வந்துட்டேன். 48வது முறை 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அப்பனோட சதுரகிரி அப்பனோட அடிவாரத்தை பிடிச்சாச்சுங்க. ஸோ இவங்க தான் சுந்தர மகாலிங்கம். இந்த பக்கம் போனால் சந்தன மகாலிங்கம். ஓம் நமச்சிவாய. ஃபஸ்ட்டு சுந்தர மகாலிங்கத்தை வணங்கிட்டு வந்துடலாம். எல்லோ கலரில் எவ்வளோ வண்ணத்து பூச்சிகள். ஏய் ஜாக்கி, இங்கே வா ஜாக்கி, இந்தா பிஸ்கட் இருந்தா வா. அங்கே போகக்கூடாது, பாவம் அவங்க, வா. அப்புறம் கூட்டே வரமாட்டேன் எங்கேயும். வண்ணத்து பூச்சிகளை பாருங்களேன். வா,
சுந்தர மகாலிங்கத்தில் முதல்ல பார்க்கக்கூடியது சுந்தரமூர்த்திங்க. சுந்தரமூர்த்தி சன்னதி இவங்க. ஸோ அதை தொடர்ந்து மேலே போனோம் அப்படின்னா மடங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்கள் வருஷத்தில் எப்பப்போ சிறப்பு பூஜை நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அமாவாசை, பிரதோஷம், பௌர்ணமி எல்லா நாளும், அதாவது மாதத்துக்கு 4 நாள் முன்னாள் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா நாளும் வர்றதா வந்து அறிக்கை வந்திருக்கு. ஸோ இது அந்த டேஸ், சிறப்பு பூஜை நடக்கக்கூடிய டேஸுங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் சதுரகிரியோட சன்னிதானம் வந்து அடைஞ்சாச்சு. யாருமே இல்லை, நம்ம ஒரு ஆள் தான் இருந்தோம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓம் நமச்சிவாய. மக்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய இடம் இன்றைக்கி யாருமே இல்லாமல் அமைதியாக சத்தமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயணத்தை தான் எதிர்பார்த்து வந்தேன் நான். அதே மாதிரி அமைஞ்சது. ஐயாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணேன், கும்பிட்டாச்சு. நிம்மதியாக கொஞ்ச நேரம் தியானமும் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. இந்த மரத்தை பாருங்களேன், காற்றுக்கு எப்படி ஆடுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் 35 வருஷம், அதாவது எனக்கு சின்ன வயசில் இருக்கிறதுக்கு முன்னாடியே பெருசாக இருந்தது. அதே மாதிரி அந்த பலா மரத்தில் வந்து எப்போயுமே பலா மரங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறையா அதிசயங்கள் இருக்குது இந்த கோவிலை சுற்றி. ஸோ இது வந்து செண்பகவல்லி அம்மன் கோவில், ஆனந்தவல்லி அம்மன் கோவில். செண்பகவல்லி இல்லை, ஆனந்தவல்லி அம்மன் கோவில். இவரும் கும்பிட்டுட்டாரு. இங்கே ஆனந்தவல்லி இருக்காங்க. அண்ட் தென் இங்கே ஐயா இருக்கார், கும்பிட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம சந்தன மகாலிங்கம் நோக்கி பயணிக்கலாங்க. ஓம் நமச்சிவாய. ஐயா சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து அங்கங்கே பார்த்தீங்களா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க, குடும்பமாக. டேய் அம்புளுக்காதா வா, சரி சரி சாரி. நல்லா ஜாலியாக எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்காங்க பாருங்களேன். ஸோ அடுத்ததாக சந்தன மகாலிங்கம் போக போகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் அம்புளுக்குறான். ஓம் நமச்சிவாய. எப்பவுமே கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் தான், ஏன்னா அன்னதான மடம். இப்போ யாருமே இல்லாதனால தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் வழி. அங்கே தூரத்தில் ஒரு ஆள் தெரியுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆதிமூலலிங்கத்துக்கு போயிட்டு தான் அதுக்கு மேலே போகிறோம். அன்னதானம் போடுறாங்கங்க. பை லக்கு இருக்குது நமக்கு, சாப்பிட்டு போயிடலாம். இந்த இடத்துல அன்னதானம் போட்டாங்க. ஸோ எனக்கும் இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கியாச்சு. எங்களோட பசியை போக்கியாச்சு. மேலே பசியோடு தான் வந்தோம் 2 பேருமே. சாம்பார் அப்புறம் சோயா பீன்ஸ் எல்லாமே போட்டு சூப்பரான ஒரு சாப்பாடு இருக்குது. ஓம் நமச்சிவாய. சந்தன மகாலிங்கம் போகிற கோவிலுக்கு பாதையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஆதிலிங்கம் கோவிலுக்கு போயிடலாங்க. பட் ஆனால் புரண்டி முள் அதிகமாக இருக்கும். இந்த சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே குத்திருச்சு. இந்த இடத்துல தெரியுதா, குச்சி குச்சியாக தெரியும். பட் ஆனால் இது குரண்டி முள்ளுங்க, பார்த்து வரணும். நான் செருப்பு வேறு போடாமல் வந்துட்டேன். ஸோ வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கன்னி வெட்டிட்டு வைக்கிற மாதிரி தான் வைக்கணும், பார்த்து. இவ்வளோ தூரத்துக்கு குத்தும். இந்த பாதையை கடந்து போயிட்டோம்னா தப்பிச்சிரும். அந்த பக்கமும் இருக்கும், பட் ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இது குரண்டி முள் எல்லாமே. ஸோ வந்து செக் விட மோசமானது. ஏன்னா இது கிளி மூக்கு மாதிரி வளைஞ்சு நிற்கும். ஸோ அந்த பாதையிலேருந்து இதை பிடிச்சி வந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆதிமூல கோயிலுக்கு போயிடலாம். இதுதான் வந்து பளியர்கள் வந்து அவங்க குலதெய்வமாக வந்து வணங்குறாங்க. இந்த பாதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பாதை மாதிரி தாங்க போகும். நம்மளை சுற்றி பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். பாதை இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுங்க. இன்னும் ஒரு 2 பெண்டு நான் சொன்ன அந்த குரண்டி முருகல் இங்கேயே வந்துருச்சு. இப்போது தெரியுதா? இதுதான் அந்த குரண்டி முள்ளுங்க. அப்படியே பெண்டாக வளைஞ்சு போய் நிற்கும். காலில் குத்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறையா முள் குத்திருச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன நீரோட போகுது. ஸோ அதை ஒட்டி இந்த மாதிரி ஒரு பாதைக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்தாச்சு. பட் ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே முள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. செப்பல் வேறு போட மாட்டோமா, எக்கச்சக்கமாக இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு 10 முள்ளாவது குத்திடுது. ஸோ அங்கே ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிமூலலிங்க தரிசனம் கிடைக்க போகுது இப்போ நமக்கு. அந்த காலத்தில் பழியர்களோட இப்பயுமே பழியர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கே பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆதிமூலலிங்கம். இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ஓடையை போய் சேர்ந்துடலாம். நமச்சிவாய. ஸோ இதுதாங்க ஆதிமூலலிங்கம். ஓம் நமச்சிவாய. ஜாக்கியும் வந்துட்டான். ஆனால் இந்த குரண்டி முள்ளிலேருந்து தப்பிச்சு நீங்கள் இங்கே வரணும். அதுதான் கஷ்டம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஸோ ஜாக்கியும் சேர்ந்து ஆதிமூலலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டான். தரிசனம் பண்ணிவிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அடுத்த நான் டயர்டாக இருக்குது பாவம். சாப்பிட்டான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். தெரியுதா? அவன் சீக்கிரம் போயிட்டான், நம்மளால் போக முடியல. அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான பாதையாக தான் இங்கே இருக்குது. போடா ஜக்கி. செப்பல் போடாமல் தயவு செஞ்சு இந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். மலையவே 4 மணி நேரத்தில் ஏறியாச்சு. ஆனால் இந்த பயணத்தை இந்த இடத்த தாண்டறதுக்கு 4 மணி நேரம் ஆயிரும் போல். அப்பாடா, ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஸோ அங்கே தான் போய் ஆதிமூலலிங்கத்தை கும்பிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ கிளியராக வருது. இது ஒரு அத்தி மரங்க, ரொம்ப பழமை வாய்ந்த மரம். கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. அதேமாதிரி இங்கே நாகமும் பார்த்துருக்கேன். இந்த சைடு இல்லை, இவன் நல்லா வர்றான். இந்த சைடு பார்த்துருக்கேன். சர்ப்பம் அந்த மரத்தடியில் பார்த்தேன், கருப்பு கலரில் பெரிய நாகம். ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த வழி தான் இறங்க போகிறோம். இப்போ சந்தன மகாலிங்கத்தை நோக்கி நம்மளோட பிரயாணத்தை தொடங்குகிறோம். ஓம் நமச்சிவாய். முழுக்க இப்போ இந்த இடம் முழுக்கும் நல்லா சீரமைச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த படிக்கட்டுகள் 90 டிகிரி இதாக இருக்கும், ஏற முடியாது. பட் ஆனால் இப்போ சூப்பராக ஏறக்கூடிய லெவலில் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு ஏறுறதுக்கும். ஓம் நமச்சிவாய். வந்துட்டான் பாருங்கள் சிங்கக்குட்டி ஜாக்கி. ஜாக்கி உட்காந்துக்கோவா, உட்கார்றா. ஸோ அங்கே பார்த்துட்ருந்தாங்க சந்தன மகாலிங்கம். ஜாக்கியும் டயர்டாகி உட்காந்துட்டான் பாவம். சாப்பிட்டுட்டான் ஒரு வழியாக. அவனுக்கும் சரி நமக்கும் சரி சிவன் சாப்பாடு கொடுத்துட்டாரு. இங்கே பார்த்துட்ருக்கிறது
சட்டைநாதர் குகை. ஸோ இப்போ யாரும் இல்லாதனால மூடி வச்சுருக்காங்க. தென் ஆப்போசிட்டில் சந்தன மகாதேவி, சந்தன முருகன் 2 கோவில் இருக்குங்க. ஒரு வழியாக இதெல்லாம் தெரியுதுங்க. சந்தன மகாலிங்கத்தையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. பட் ஆனால் வனகாலிக்கு போக முடியல நம்மளால். இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு வனகாலி இருக்குது. நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிளம்பிடலாம். ஏன்னா இங்கே யாருமே இல்லை. யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல, யாருமே இல்லை. இவனுக்கும் பாவம் நைட்டு பசிக்கும், அதனால் கிளம்பிடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லபடியாக தரிசனத்தை முடித்தாச்சு. ஸோ நம்மளோட 48வது பயணம். நிறையா அருவிகளில் குளித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாகவும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. ஆனால் கூட்டம் யாருமே இல்லைங்க. ஸோ அந்த கூட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக தெரியுது. அப்பா. ஸோ எல்லா சாமியும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக மணி இப்போ 3:10. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிடலாம். பட் ஆனால் எல்லா ஃபால்ஸ்லேயும் அகெயின் குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் பிளானு. நமக்கு சார்ஜும் இல்லை. நல்லபடியாக நமக்கு தரிசனம் முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. ஸோ இந்த 48வது முறை பயணம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, தடையாக வச்சுட்டு வரான், எங்கிட்ட தொலைச்சிருவோன்னு. ஸோ அவனோட 2வது பயணத்தையும் பீஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை 3:10க்கு அகைன் இங்கேருந்து தொடங்க ஆரம்பிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபால்ஸ்லையும் குளிச்சுட்டே தான் போகிற மாதிரி பிளானு. அதனால் மேக்ஸிமம் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே தெரிகிற ஒரு சுடுகொட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உரசி காலில் வச்சோம்னா இதாகிடும். அந்த கொட்டை மரம் தான் அது. அங்கே தெரிகிற அந்த இது பலா மரத்துலேயே சின்ன சைஸில் தெரியுதா, கேமராவில் எவ்வளோன்னு தெரியல, நியர்பை போய் காமிக்கிறேன். இதுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்குது. என் தம்பியோட இந்த கொட்டையை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பியோட தலையில் அடித்து அவனுக்கு ரத்தமெல்லாம் வர வச்சுருக்கேன். இந்த மரம் தான் அந்த மரம். நமக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாம். சுடுகொட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த காய், சுடுகொட்டை காய். பலாமரம் மாதிரியே இருக்கும். பட் கீழே எதுவும் இருந்த மாதிரி தெரியல. நியர்பை இருந்தால் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இதோ இந்த இருக்கு பாருங்களேன், இவ்வளோ பூச்சி இருக்கும். இந்த கொட்டை தான் அது. பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்குது, விதை மாதிரி இருக்குது. அங்கே தெரியக்கூடிய அந்த இதில் கண்டிப்பான முறையில் இருக்கும் சுடுகொட்டை மரம். இது ஒரு இதில் கூட இல்லை. கீழே எதுவும் இருந்தால் பார்க்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி. ஜாக்கியும் சொல்கிறான் நன்றி. ஸோ நான் சொன்ன அந்த அருவி இது தான். பட் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விழுகுது. குளிக்கலாம், பட்டு டைம் இல்லாத காரணத்தினால கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேங்கி தாங்க இருக்குது தண்ணி. ஆனால் ரொம்ப விழுந்ததுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். அந்த உள்ள வரை போய் குளிக்கலாம். மீனும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து இதை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜாக்கி நல்லா இருந்துச்சா? என்னடா முழிக்கிற? அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பயணத்தை முடிச்சுட்டு ரம்மியமான காற்றுல அப்படியே கூலாக நடந்து போகிறோம். ஸோ இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய. 3:30 ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே வரலை, நம்ம மட்டும்தான். வர்றப்போ கூட நமக்கு நிறைய பேர் பிரயாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி இவன் தான் துணைக்கி இருக்கான். அவனே ஒரு பீதியில் தான் வந்துட்டுருக்கான். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சுவாரஸ்யமான பயணமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல சின்ன வயசில் கூட என் தம்பிங்க, சித்தப்பா பசங்க எல்லாமே சேர்ந்து தான் மொத்தமாக வரும், ஒரு 10 பேர் 12 பேர். ஆனால் இந்த மாதிரி தனியாக நடக்கிறதுமே ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. நல்லா இருக்குது உண்மையிலே. ஏன்னா எந்த ஒரு மனுஷனோட தொந்தரவும் இல்லாமல், ஃபோன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயற்கையாக நடந்து போகிறதே ஒரு தனி ஒரு அனுபவமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய. 3:10க்கு கிளம்ப ஆரம்பித்தோங்க. கிளம்பி இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:10, 2 மணி நேரம் ஆகுது. இடையிலே எல்லா ஃபால்ஸ்லையும் குளிச்சுட்டே வந்தோம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, 6 o'clock வரைக்கும் இது பண்ணுறதுனால இந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம்
அப்படியே குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ நம்மளோட 48வது பயணம் நல்லபடியாக முடிஞ்சது. ஜாக்கிக்கு 2வது பயணமும் இந்த குரங்கு கூட சண்டை இழுத்துட்ருக்கான், வம்பிழுத்துட்ருக்கான் ஜாக்கி. ஸோ அவனுக்கு 2வது பயணமும் சூப்பராக முடிஞ்சது. ஸோ இந்த இதில் யாருமே என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப நிறையா பேர் மனிதர்களோட பயணிப்பேன். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா யாருமே கிடையாது. நானும் ஜாக்கி மட்டும்தான் போயிட்டு வந்தோம். இந்த அனுபவமே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அடுத்து ஒரு புது வகையான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சுந்தர். அறியாததை அறிந்து கொள்வோம், அறிந்ததை மற்றவர்களுக்கு அறியப்படுத்துவோம். ஸோ தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி.